என்னை பார்க்க வரும்போதே இன்னும் ஒரு 10-15 பவுன் போட்டிருப்பாங்க. எல்லாமே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வீடு, தோட்டம், ஒரு லேண்டு, 2 காரு, அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாமே செஞ்சிருக்காங்க. அது போக பேங்க்ல அக்கௌண்ட்ல அமௌண்ட் போடுறது, மந்த்லி வந்து ரெண்ட் அந்த மாதிரி போடுறது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே வந்துட்டு அம்மா, அதாவது மாமியார் அம்மாவை தான் பார்த்தேன். பார்த்தோன்னே அவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. So, அம்மா அப்பா தான் கூப்பிடுவீங்களா? ஆமா ஆமா, நான் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி வச்சிருக்காங்க என்ன. So, அதனால நான் அம்மா அப்பா கூப்பிடுவேன். அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்க அம்மா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, உனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு வந்து தாடி வச்ச மாப்பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். அது அம்மா சொன்னாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், கண்டிப்பா உனக்கு பார்த்தா பிடிக்கும். நாங்க நேர்ல பார்த்துக்கவே இல்லை, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ அனுப்பியிருந்தாங்க. பார்க்கும்போதே அப்பா அப்புறம் என் ஹஸ்பண்ட் போட்டோல பார்க்கும்போது ஒரு மாதிரி டெரரா இருந்தது. நான் சொன்னேன், டெரரா இருக்குமா எப்படின்னு. நேர்ல பாரு உனக்கு பிடிக்கும் நாங்க. அதே மாதிரி நேர்ல பார்த்தோன்னையும் பிடிச்சது. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் என்னன்றது நமக்கு தெரியாது. வந்து பார்த்த உடனே நம்ம வீட்டுல எப்படி கம்ஃபர்ட்டா எப்படி ஃபீல் பண்ணுமோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா என்ன இவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே பொண்ணு, எனக்கு வந்து சிஸ்டர் மாதிரி என் சிஸ்டர்லாம் இருக்காங்க. நான் அடாப்ட் ஆயிட்டேன் அவங்க கூட. ஓகே, நம்மள நல்லா பாத்துக்கறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஒரு தன்னம் நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணீங்க? இப்போ வைரலான விஷயம் தான். எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. என்னை வந்து என் முகத்தை பார்த்து நான் ஒரு பிரச்சனைன்னு அப்பா கிட்ட போய் சொல்லணும், அம்மாட்ட போய் சொல்லணும்னு இல்லை. முகத்தை பார்த்தோன்னே பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் வந்து உடனே எனக்கு கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனைனா பேசுவாங்க, எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட ஃபர்ஸ்ட் யாருக்கும் ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க, டக்குன்னு வண்டி எடுங்க போகலாம் அப்படின்றது பார்த்துப்பாங்க. ரெண்டாவது இந்த வீடு கார் எல்லாமே வந்து நான் வந்து வேணான்னு சொன்னா கூடயும் விட மாட்டாங்க. ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, பிரீதாக்கு வந்து சொத்து சேர்த்தணும்னா அது நான் சம்பாதிக்கிற சொத்தா தான் இருக்கணும்வாங்க. ஆனா அம்மா சொல்லுவாங்க, அது இருக்கட்டும் தம்பி, நாங்க வந்து பாப்பாக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம், நாங்க வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எத்தனை பேர் வீட்டுல இவ்வளோ காசு வசதி இருந்தாலுமே வந்துட்டு செய்யணும்ன்ற ஒரு மனசு வரணும் இல்லையா. பையனுக்கு பொண்ணுக்கு செய்யறது வேற, மருமகளுக்கு செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். கேட்காமலே வந்துட்டு ஒவ்வொன்றும் செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு எனக்கு. நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். கண்டிப்பா அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நீங்க பிளஸ்டான ஒரு இப்ப ஆளு. வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து எல்லாம் ட்ரீம் மாமனார்னு சொல்றாங்க. அது கேட்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லியும் இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டாங்க, உங்க ட்ரீம் மாமனார் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்பாங்க. எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும், ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப பாவமா ஃபீல் பண்ணிருந்தாங்க அவங்கள நினைச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு மாமனார் இல்லையே அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சூப்பர். சோ நிறைய சர்ப்ரைசஸ் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வீடு காரு இடம் அப்படின்லாம் கொடுக்குறப்போ அந்த லிஸ்ட் அப்படியே சொல்ல முடியுமா, என்னென்ன சர்ப்ரைஸ் அந்த மூமெண்ட் எல்லாம்? என்னை பார்க்க வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பவுன் போட்டிருப்பாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வீடு, தோட்டம், ஒரு லேண்டு, 2 காரு, ஜுவல்ஸ் எல்லாமே செஞ்சிருக்காங்க. அது போக பேங்க்ல அக்கௌண்ட்ல அமௌண்ட் போடுறது, மந்த்லி வந்து ஒரு வீட்டோட ரெண்ட், எனக்கு ஒரு வீடு 2 வீடு ஏதோ ஒரு வீடு ரெண்ட் அந்த மாதிரி போடுறது, இது எல்லாமே செய்வாங்க. சோ நம்ம வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணுக்கு இதெல்லாம் செய்யணும்ன்றது நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தீங்களா? ஆமா, நம்ம வீட்டுக்கு வர பிள்ளையும் நம்ம பிள்ளை மாதிரி தானே, அதுக்கு தானே மருமகன் சொல்றாங்க. மருமகள மக நம்ம வீட்டுக்கு வந்ததுனால. சின்ன வயசுல இருந்து உங்க மகளுக்காக பார்த்து பண்ணிருப்பீங்க, பட் மருமகளுக்காக சேர்த்து வைக்கிறது எப்ப இருந்து ஆரம்பிச்சீங்க? மருமகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் எங்களுக்குன்னு பார்த்து யாரும் எதுவும் செய்யல. நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க தான் பாடுபட்டு இதெல்லாம் நாங்க தான் சம்பாரிச்சது தான். எங்களுக்கு யாரும் உதவி செய்யறதுக்குலாம் ஆள் இல்லை. லவ் மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ்? ஆமா, நான் வந்து லவ் மேரேஜ் தான். அதனால நான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஒவ்வொன்றும் அது போகிறது தான் செய்வேன். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கிறோம்.